இந்த ஸ்தலத்திலே உனக்கு நான் வாழ்த்து தருகிறேன். வாழ்க. நீயும் நானுமா, நீயும் நானுமா, நீயும் வாழ்கவே பெண்ணே, நீயும் வாழ்கவே. வாழ்க்கையின் தத்துவம் வாழ்வதா நிச்சயம், வாழ்க்கையின் தத்துவம் வாழ்வதா நிச்சயம். நீயும் நானுமா பெண்ணே, நீயும் நானுமா, அறிவை கொடுத்ததோ அகத்தியன் இலக்கணம், அறிவை கொடுத்ததோ அகத்தியன் இலக்கணம். அதையும் தாண்டியே அருந்ததி வாக்கியம். வாழ்கவும் வாழ்வினே ஒன்றதன் முக்கியம். நீயும் வாழ்கவே, நீயும் வாழ்கவே. மூன்றடி நிலம் கேட்டார் வாமனன் உலகிலே, மூன்றடி மல்கித்தான் வாமனன் உலகிலே. மூன்றென வைத்ததோ மன்னவன் தலையிலே, தந்தையன் கண்ணனோ பாரதம் முடிவிலே. பாரதம் முடிவிலே நடந்தது அந்த நாள், முடிந்ததா பாரதம், அந்த நாள் முடிந்ததா பாரதம். இன்றைய பாரதம் காரதம் காரணம். நல்லாரை காணும்போது நன்று, நல்லமைக்கலா சிகப்பது நன்று, நல்லார குணங்கள் உரைப்பது நன்று, அவரோடு நீங்க இருப்ப நன்ற வகையிலே. உன்னை பற்றி அறிந்து தெரிந்து புரிந்து நான் வந்திருந்தாலும் கூட உன்னை பற்றியும் உன்னுடைய சுற்றத்தை பற்றியும் ஒரு சில விவரங்களை தெள்ள தெளிவாக உன்னுடைய செந்தமிழா கேட்டு தெரிந்து கொள்ளலாம் எண்ணுகிறேன். கேட்கலாமா பெண்மகவே? நல்லாரை பார்ப்பது நன்று, நலமிக்க நல்லா சொல் கேட்பது நன்று, அவரோடு இணங்கி இருப்பது நன்று, அவர் குணங்கள் உரைப்பது நன்று அப்படின்னாங்க. அது மட்டுமல்ல, வள்ளுவன் தன்னை உலகினிக்கே தந்த வான்புகள் கொண்ட தமிழ்நாடு, நெஞ்சையிலும் சிலப்பதிகார மணி ஆரம் படைத்த தமிழ்நாடு, கல்வியில் சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு, 10,000 கவிதைகளை முத்தாக அள்ளி கொடுத்த சத்தான கம்பனுக்கு ஈடின வித்தாகவில்லை என்று வாடு என்று கவி சக்கரவர்த்தி கம்பனின் தமிழ் எந்த அளவிற்கு இந்த உலகத்தில் நிலையானதோ அதே போல உங்களுடைய ஆசீர்வாதமும் எனக்கு எப்பொழுதுமே நிலையானதாக இருக்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இருந்தாலும் விவரத்தை கேட்கணும் அப்படின்னு நீங்க சொல்றீங்க. நடந்தது நடப்பது இனிமே நடக்க போவது அனைத்தும் உணர்ந்த தாங்கு என்னிடம் ஒரு சில விவரங்கள் கேட்கணும் அப்படின்னு சொல்றீங்க. கேளுங்க, என்னால முடிஞ்ச வரைக்கும் நான் பதில சொல்றேன்.
சுவாமி 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 நாடு தொண்டை நாடு, நிலம் குறிஞ்சி இளம், ஊரு சிறுகுடி எனும் சிற்றூர். அப்பா பேரு நம்பி, அம்மா பேரு நங்கை மோகினி. உன்னுடைய பெயர் வள்ளி. வந்திருக்கூடிய நோக்கம் காவலுக்காக. என்ன காவல்? திணைக்காவல். யாருக்காக? முருகனுக்காக. பெண்களுக்கு பருவங்கள் 7. பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பை என்று சொல்லக்கூடிய 7 வகை பருவம். அடைந்து கூடிய பருவம். மங்கை பருவம் ஆபத்துக்கு உதவாத, பிள்ளையும் அரும்பசுக்கு உதவாத, அன்னமும் தாகத்தை தீர்க்காத, தண்ணீரும் சரித்திரம் அறியாத, பெண்டிரும் கோபத்தை அடக்காத, வேந்தனும் குறுமொழி கொள்ளாத, சீடனும் பாவத்தை தீராத தீர்த்தமும். இவை 7 உலகத்தில் இருந்தும் பயனில்லை. அதை சொல்லக்கூடாதுங்கிறதுக்கு தான் நான் நிறுத்தினேன். பாவத்தை தீர்க்காத தீர்த்தமும். எந்த தீர்த்தம் பாவத்தை தீர்க்காது? எந்த தீர்த்தம் பாவத்தை தீர்க்கும்? இது வரைக்கும் யாரும் பாவம் செய்யாதவ உண்டா? இல்ல பாவம் செஞ்சது நிவர்த்தியா அடைஞ்சிருக்கா? இல்ல அந்த ஜீவனுக்கு தண்டனை தான் இல்லாம இருந்திருக்கா? என்னமோ சரி, எழுதி வைத்தார்கள், நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். இப்ப 7 உதவாதது போல என்றைக்கும் உதவாம இருக்கக்கூடாது. அது போல பருவமே சித்திரம், பாதுகாப்பது பத்திரம், வருவது ஒரு முறை சாஸ்திரப்படி. வள்ளி முறை தவறிவிட்டால் உபத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பருவத்தை பெருசு என்ன பக்குவப்படுத்தணும் அப்படின்னு இந்த பருவத்திற்கும் உருவத்திற்கும் தகுந்தார் போல உனக்கு நான் புருஷன் பார்த்து வந்திருக்கேன். பேர சொல்லவா? வரன் மாப்பிள்ளை எனக்காக நீங்க பாத்திருக்கீங்களா? ஆமாங்க. இப்ப நீங்க வந்த நோக்கமே அதுதானா? அதுக்காகத்தான் வந்திருக்கேன். ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உண்மைதானே? மாப்பிள்ளை பேர் என்ன? இந்த சொல்றேன், சொல்லுங்க. வந்திருக்கேன். ஏன்னா காலமருந்து நடவாதவன் கோடின் வந்தா குரங்கு ஒப்பாவான் அப்படின்னா எதை எப்போ செய்யணுமோ அதை அப்போ செஞ்சிடணும். அதை சரியான நேரத்தில் செய்யணும். அதுக்காகத்தான் வந்திருக்கேன் நான். இப்போ பார்த்து வந்த மாப்பிள்ளை இந்த இவன் இந்த ஆட்டோ இருக்கான். மாப்பிள்ளை பேரு மாப்பிள்ளை பேரு உலகம் போற்றுகின்ற தலைவர் நீ கேடு குமர ஒருவர் நின் குறைதீர்த்தா அருணகிரிநாதனுக்கு அருள் கொடுத்தார். கலியுகத்தின் கடவுளாக வந்தாமா, பள்ளி ஒன்றை கை முடித்து செல்வாமா. நம்பி வந்து சேரு மயில் மேல ஏறு, நம்பி வந்து சேரு நீ மயில் மீது ஏறு. சரவணன பாரு ஓ சம்மதத்தை கூறு, இரக்கமுள்ள மனசு காரம்மா, வள்ளி வந்தன் வீட்டுக்காரம்மா, போதுமே வள்ளி வந்தன் வீட்டுக்காரம்மா. அழகினா அழகுதா அறிவையனா, அழகினா அழகுதா அறிவையனா அறிவுதா. ஜிகிஜா ஜிகி ஜிகிஜா ஜிகி ஜிகிஜா 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 ஜிகி ஜிகிஜா ஜிகி ஜிகிஜா ஜிகிஜா. ஓஹோ ஜிகி ஜிகி ஜிகிஜா ஜிகி ஜிகி ஜிகிஜா ஜிகி ஜிகி ஜிகிஜா ஜிகி ஜிகி ஜிகிஜா ஜிகிஜா ஜிகி ஜிகிஜா ஜிகி ஜிகிஜா 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 ஜிகி ஜிகிஜா ஜிகி ஜிகிஜா. அம்மா நீகள் அழகுல இணையாரு, ஏ குக்கா அவனின் அறிவுக்கு உலக
அழகு மலை மேல மயிலாடும் ஆறுவார வீட்டுக்கெல்லாம் தலைவன் தான் ஆதரிக்க வந்திருக்கும் முருகன் தான் அழகந்தா அவள் முருகன்தான் தம்பி வந்து சேரு நல்ல மயில் மேல ஏறு தம்பி வந்து சேரு அனுமதி மேலே சரவணன பாரு சம்மதத்துக்கும் இறக்கமுள்ள மனசு காரம்மா எழுங்கள் அந்த காலமோ அப்போதும் இறங்கி உங்கள் வீட்டுக்காரன் அழகன் அழகதான் அழகன் அறிவதான் அழகினா அழகினா அறிவினா அறிவுதான் அருவம் உருவமாகி அனாதிய பலவாய் ஒன்றாய் பிரம்மமாய் நின்ற ஜோதி பிளம்பதுரை மேனியாகி கருணையும் ஒரு முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டு ஒரு திரு முருகனம் தான் உதயத்தலம் உலகம் ஐயே அப்படின்னு பக்தியில் போற்றக்கூடிய அளவிலே சத்து சித்து ஆனந்தம் என்று சொல்லக்கூடிய சச்சிதானந்த மூர்த்தி முருகப்பெருமா உனக்கு புருஷனா பார்த்து வந்திருக்கேன் சம்மதம் சொல்ல பார்க்கலாம் என்னரில் நலத்தினால் இணைநின்றில் கண்ணோடு கண்ணினை ஒன்றை கவ்வி உண்ணவும் இளையபராது உணர்வும் ஒன்றிட அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினான் என்பது போல ஒன்றோடு ஒன்று உணர்ந்து ஒருமித்த கருத்தோடு வாழும் வாழ்க்கையை விடுத்து எதிரும் முதலுமாக அமைந்தால் அதில் எந்தவித பலனும் இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால முருகனுக்கு நிறைய பெருமைகள் உண்டு. ஏற்கனவே ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, 2ஆம் தரமாக போக எனக்கு விருப்பம் இல்லை. வேற மாப்பிள்ளை இருந்தா சொல்லுங்க, ஆனா முருகனை திருமணம் செய்து கொள்ள என்னால முடியாது. ஏன் முடியாது? அவர் தெய்வ பிரவி இருக்கட்டும், நானும் மானிட பிரவி. அவருக்கு எனக்கு ஏணி வச்சாலும் எட்டுமா? ஏணி எல்லாம் வைக்க வேண்டாம். மனிதனும் தெய்வமாகலாம்னு ஆரம்பத்தில் நான் சொல்லியிருக்கேன். இருங்க, அவர் தெய்வம் தான், ஆனா நீங்க மனித பிறப்பு எடுத்திருக்கீங்க. ஆனா அந்த மனித பிறப்பை மேம்படுத்த வேண்டும் என்று சொன்னால் யாரோட ஒன்றணும்? தெய்வத்தோட ஒன்றி நிற்கணும். உங்களுக்கு பருத்திய புடவையா காய்க்குது. முதல்ல பருத்தி இருந்தா அதை அடிச்சு நூலாக்கி பஞ்சாக்கி அதுக்கப்புறம் நூலாக்கி அதுக்கப்புறம் நெய்து புடவை வெளியில வரும். இப்போ உங்களுக்கு சுமூகமாவே நல்ல வாழ்வு கிடைக்கிற அப்படின்னு சொல்லி தெய்வத்தோட சேர்த்து வைக்கிறோம்னு ஆசைப்படுறேன் நான். இப்போ ஒரு தெய்வம் இருக்குன்னா கர்ப்பகிரகத்துக்குள்ள இருக்கும். கர்ப்பகிரகத்துக்குள்ள தெய்வம் இருக்கும். நம்ம தான் தெய்வத்தை உண்டு பண்ணி உள்ள கொண்டா வைக்கிறோம். அதே தெய்வத்தை நம்ம கையெடுத்து கும்பிடுறோம். அந்த தெய்வம் நமக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம். அது மாதிரி இப்ப நீங்க மனசு வச்சு சம்மதம்னு சொன்னா கண்டிப்பா முருகப்பெருமான் நல்லது செய்வார். ஏன் தெரியுங்களா? முருகன் சாதாரண ஆள் கிடையாதுமா. திருச்செந்தூர் போயிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆமா, செந்தூர். அங்க சிக்கலிலே வேல் வாங்கி செந்தூரிலே சம்காரம் செய்தார். செந்தூர் அலைக்கடல் அடிச்சுக்கிட்டே இருக்கு. இந்த சுனாமின்னு ஒண்ணு வந்துச்சு தெரியுங்களா? ஆமா. அப்ப வரும் பொழுது 2 கல் தொலைவு நீர் உள்ள வாங்கிக்கிருச்சான். ஏன்னா அந்த ஏரியா பகுதிக்கே வரல. இப்பதான் கும்பாபிஷேகம் நடந்தது அந்த திருச்செந்தூர்ல. நம்மளாம் போகணும்னு பார்த்தேன், முடியல, நாடகம் இருந்து போச்சு. இப்ப எதுக்காக சொல்றேன்னா, அங்க ஒரு துவாரம் இருக்கிறது. அதுல காதை வச்சு நீங்க கேட்டீங்கன்னா கடல் அலைக்கு உள்ள இருந்து ஓம் 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 அப்படின்ற சப்தம் வரும். அந்த சப்தத்தை கேட்கக்கூடிய தன்மை எல்லாருக்கும் கிடைக்காது. இதுல ஒரு சின்ன விஷயம் நடந்து போச்சு. நம்மளை ஆண்டது ரொம்ப பேர் நிறைய ஆண்டு இருக்காங்க, நம்ம இந்தியாவை, அதுவும் தமிழ்நாட்டை. அதுலயும் தென் திசை ஆண்டதுக்கு அந்த கடற்கரை ஓரத்தில் வர்றான் டச்சுக்காரன். வந்து பார்க்கிறான் முருகனுடைய சிலைய. முருகன் அழகாக காட்சி தருகிறார். அழகல்ல, பெரிய ஆளு முருகன். அப்படிப்பட்ட அழகா இருக்கக்கூடிய இந்த சிலை இங்க இருக்கிறத விட நம்ம நாட்டில் இருந்தா பெருமையா இருக்குமேன்னு சொல்லி டச்சுக்காரன் என்ன பண்றான், சிலையா தூக்கி கப்பல்ல வச்சு கடத்திக்கிட்டு போயிட்டு இருக்கான். கப்பல் கடலுக்குள்ள போயிட்டு இருக்கு. அந்த இடத்துல முருகன் மல்லாக்க படுத்திருக்காரு, சிலையோட சிரிக்கிறாரு. சிரிச்சுட்டு புயல் மழை காற்று எல்லாத்தையும் உண்டு பண்றாரு. உண்டு பண்ணா கப்பல் தட்டுமாறுது, மழை அடிக்கிறது, அப்படியே காற்று வீசுகிறது. ஒன்றும் செய்ய முடியல. டச்சுக்காரன் பார்த்தேன், இது என்ன காரணம்டா? இந்த சிலையை தூக்கிட்டு வந்ததான் காரணமா? அப்ப இந்த சிலை நமக்கு வேண்டாம், அழகா இருக்கு, 5 சிலை, தங்கம் நினைச்சவன் தூக்கி போயிட்டேன். பார்க்கறதுக்கு தங்க மாதிரி இருந்திருக்கு, ஆனா 5 சிலை அது. அப்ப தூக்கி கடலுக்குள்ள போட்டேன். போட்டுட்டு தள்ளி கொஞ்சம் போறாங்க, எல்லாம் நின்று வச்சு கடலுக்குள்ள கிடக்கிறாரு. கடல்ல உப்பு தண்ணி. உப்பு தண்ணினா என்ன செய்யும்? 5 சிலையை அரைச்சிடாதா?
இப்போ நீங்கள் திருச்செந்தூர் போனால் அப்படி பாருங்கள், 2 சிலை இருக்கும் அங்கே. ஒரு சிலையில் மூக்கு முகரையெல்லாம் அரிஞ்சு போயிருக்கும். அப்போ அந்த ஊர் முக்கியஸ்தர்கிட்ட கனவுல வந்து முருகன் சொல்கிறாரு, டேய் நான் இன்ன இடத்துல கிடக்கிறேன், என்னை வந்து தூக்கிட்டு வாங்கடா அப்படிங்கிறாரு. கடலுக்குள்ள கிடக்கிறேன்னு சொல்கிறீங்க ஐயனே, எப்படி நாங்கள் கண்டுபிடிக்கிறது அப்படின்னா. இப்போ நீங்கள் ஒரு பாட்டு ஒன்று பாடினீங்க பார்த்தீங்களா, அதுக்கு ஒரு விளக்கம். அதுக்கு தான் அந்த இடத்துக்கு வரேன். திருப்பரங்குன்றத்தில் நீ சிரித்தால் முருகா, திருத்தணி மலை மீது எதிரொலிக்கும் திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே மனமாடும் கடலாடும். அழகு மனசு ஆடுறதானே, அதானே அழகு. அது எப்படி திருச்செந்தூர்ல கடலுக்குள்ள வேலாடும்? எப்படி ஆடும் திருச்செந்தூர்ல? எங்கே வேலாடுச்சு? அதுக்கு தான் அந்த கதை. ஏன்னா நீங்கள் பாடின பாட்டு பூரா பெரிய ஞானமான பாட்டு, நல்ல ஞானமாக உள்ளவங்க, நீங்கள் நல்லா பாடியிருக்கீங்க. அப்போ என்ன சொல்கிறாரு, நான் இருக்கிற இடத்துல கருடன் வட்டமிடும், வேல் ஆடும் கடலுக்குள்ள, எலும்புச்சம்பளம் மிதக்கும், அங்கே தான் நான் இருக்கேன்னு தெரிஞ்சுக்கடா அப்படின்னு சொல்கிறார் கனவுல. அப்போ காலையில் விழுந்தது, எல்லாரையும் கூட்டிக்கிட்டு கட்டுமரத்தை கட்டி வாங்கடா போவான், முருகனை போய் தூக்கிட்டு வந்துடுவோம் அப்படின்னு எல்லாரும் திருச்செந்தூர் கடலுக்குள்ளே உள்ளே போகிறாங்க. அங்கே கருடன் வட்டமிடுகிறாரு, எலுமிச்சம்பளம் மிதக்குது, வேலு கடலுக்குள்ளே நடுவில் ஆடுது. இந்த 3 அறிகுறியும் தெரிஞ்சு கீழே இறங்கடான்னு சொல்லி எல்லா செம்படவர்கள், அங்கே இருக்க செம்படவர்கள் மீனவர்கள் அவங்கெல்லாம் குதித்து உள்ளே போய் முருகனை வெளியில் கொண்டுக்கிட்டு வர்றாங்க. அதுக்கு முன்னாடி முருகன் இல்லாத திருச்செந்தூர் ஒன்று இருக்குமா? அதுக்காக பிரேசித்தி செய்து ஒரு முருகச்சிலையை உருவாக்குறாங்க. அவர் எந்த திசையை பார்த்துருப்பாருன்னா கிழக்கு திசை நோக்கி நிற்பார். அது மக்களால் செய்யப்பட்ட சிலை. தெற்கு திசையை நோக்கி இப்படி நிற்பார், அவர் தான் கடலுக்குள்ள விழுந்த முருகச்சிலை. ஆக திருச்செந்தூரில் 2 சிலை. எல்லா இடத்துலையும் முருகப்பெருமானுக்கு ஒரு வேலு தான் இருக்கும், ஆனால் திருச்செந்தூரில் 2 வேலு இருக்கும். ஒன்று மேலே புற இருக்கும், இன்னொன்று கீழே புற இருக்கும், இல்லைங்களா? இது எதுக்காக அப்படின்னா, எதுக்கு? சூரபதுமனை அழிப்பதற்காக முருகன் செல்கின்ற பொழுது நவ வீரர்கள் 109 பேரோட சென்று போரிட்டு கழித்து போகின்ற பொழுது, முருகா வேலவா தாகமாக இருக்கிறது, தண்ணீர் இல்லையே, கடல் தண்ணியை குடிக்க முடியுமா, அது உப்பு கரிக்குமே, என்ன செய்வது என்று கேட்கின்ற பொழுது முருகப்பெருமான் தன்னுடைய வேலை எடுத்து கீழே குத்துனாராம். அதிலிருந்து கங்காதேவி பீரிட்டு வெளியில் வந்தா. அந்த வந்த நீர் தான் இன்றைக்கும் ஆழி கிணறு என்று சொல்லக்கூடிய இடமாக இன்னைக்கும் ஊறிக்கிட்டே இருக்குது, தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது. அப்படிப்பட்ட பெருமையான முருகப்பெருமான், அவனை உங்களை புருஷனா நீங்கள் கட்டிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பெருமை வரும் அப்படின்றதுக்காக சொல்கிறேன். முருகனுடைய பெருமைகளே ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க. திருச்செந்தூரிலே வேலாடும் திருப்புகழ் பாடியே கடலாடும் அப்படின்னு ஒரு பாட்டு பாடுறதை வச்சு, எப்போ நான் வந்து வெளியில் 12 மணி இருக்குமாண்ணே, 12:30 பாடினேன். ஆனால் அதை ஞாபகமாக நீங்கள் வச்சுருந்து இந்த பாட்டுக்கு இப்படியும் ஒரு விளக்கம் இருக்கு அப்படின்னு கொடுத்தீங்க பாருங்க. உண்மையிலே நீங்கள் மிகப்பெரிய அறிவாளி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதே போல பாருங்க, பழனிக்கு போக முடியாதவங்க எங்கே போகலாம் தெரியுமா? குமரமலை போகலாம். ஏன்னா குமரமலை போனால் பழனிக்கு சென்ற பலனை அங்கே அடையலாம். அதே போல திருவரங்கம் செல்ல முடியவில்லை என்றால் நம்ம புதுக்கோட்டைக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய திருமயம் அப்படிங்கிற அந்த கோட்டைக்குள்ள இருக்கக்கூடிய திருமெய்யம், திருமெய்யம் சொல்றது திருமயம், திருமயம்னு சொல்றாங்க, அது திருமெய்யம். அங்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய இறைவனை வழிபட்டால் நாம எங்க போன பலனை அடையலாம்? திருவரங்கம் போன பலனை அடையலாம். இப்ப நீங்க சொன்னீங்களே திருச்செந்தூர், இந்த திருச்செந்தூர் ஒரு ஏழை போக முடியலன்னு வச்சுக்கங்க, எங்க போகலாம் தெரியுமா? ராமநாதபுரம் மாவட்டத்திலே தேவிப்பட்டணத்துக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பெருவகை அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய ரணபலி முருகனை வணங்கினால் திருச்செந்தூர் சென்ற பலனை அடையலாம். நீங்க அற்புதமான ஒரு சில விஷயங்கள்லாம் சொன்னீங்க. திருச்செந்தூர்ல வேலை ஆடியது, இந்த இடத்துல தான் நான் இருக்கேன் அப்படின்னு அவரே வந்து கனவுல சொன்னதாக. அதை போலத்தான் நான் என்ன சொல்றேன்னா, கிழவன் சேதுபதி காலமா, அப்ப கிழவன் சேதுபதி காலத்துல வைரவன் சேர்வை அப்படின்னு ஒருத்தர் என்ன செய்வாராம், தினமும் திருச்செந்தூர் சென்று அங்கே இருக்கக்கூடிய முருகனை வழிபடுவது அவருடைய வழக்கம். ஏன்னா தீவிரமான ஒரு பக்தன்
தினமும் திருச்செந்தூர் முருகனை வணங்கணும். நாளடைவில் பாருங்க அவருக்கு முடியல, உடம்பு சரியில்லை, முடியாம படுத்த படுக்கையா கிடக்குறாரு. அப்ப வேதனைப்படுறாரு, ஐயா எனக்கு கை கால நல்லா இருக்கும் பொழுது உன்னை வந்து நான் பார்த்தேன், இப்ப என்னால முடியல, முடியாத சூழ்நிலையில உன்னை என்னால வந்து பார்க்க முடியலையே அப்படின்னு இவர் அழுதது திருச்செந்தூர் முருகனுக்கு காதுல இங்க கேட்டுச்சு. ஏன்னா உண்மையிலே பக்தன் இல்லையா. உடனே அன்று கனவிலே வருகிறார். கனவுல வந்து, அப்பா இவ்வளவு நாள் நீ என்னைய தேடி வந்த, இனிமே நான் உன்னைய தேடி வர்றேன், நீ இருக்கிற இடத்துக்கே நான் வர்றேன், என்னை வணங்கு, இவ்வளவு தூரம் நீ கஷ்டப்பட்டு வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி கனவுல வந்து என்ன சொன்னாரா, தேவி பட்டணத்துல கடல் இருக்கு பாத்தீங்களா, அந்த கடல்ல கண்ணாமுட்டம்னு ஒரு இடம், அந்த இடத்துக்கு நீ போ, அங்கே நீ போய் பார்த்த அப்படின்னா ஒரு இடத்துல எலுமிச்சம்பழம் நிறைய மிதக்கும், கருடன் வட்டமிடுவார், அந்த இடத்துக்குள்ளதான் நான் இருப்பேன், அந்த இடத்துக்குள்ள இறங்கி நீ என்னை கண்டுபிடிச்சு எடுத்து கொண்டாந்து வச்சு வழிபடுன்றார். இந்த செய்தியை இவர்கிட்ட மட்டும் சொன்னவர் மட்டுமல்லாம உத்ரகோசம் அங்கே இருக்கக்கூடிய ஒரு குருக்கள் கிட்ட போய் சொல்றார். இவருக்கு அவ்வளவுதான் தூக்கம் கலைஞ்சு போச்சு. திருச்செந்தூர் முருகனே நம்ம கனவுல வந்து இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு, எப்படா விடிங்க அப்படின்னு உட்கார்ந்துக்கிட்டு இருக்காரு. விடிந்தது, பொழுது விடிந்தது. இவர் எழுந்திருச்சு குளிச்சு முழுகிட்டு என்ன செய்யறாரு, வேகமா அந்த இடத்தை நோக்கி போறார். அந்த இடத்தை நோக்கி போகும் பொழுது உத்ரகோச மங்கையில் இருக்கக்கூடிய அந்த குருக்களும் வர்றாரு. ரெண்டு பேரும் சந்திக்கிறாங்க. சந்திக்கும் பொழுது என்ன விஷயமா நீங்க வர்றீங்க, இது மாதிரி இறைவன் முருகன் என்னுடைய கனவுல வந்தாரு, இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னாரு. உடனே ரெண்டு பேருக்கும் இதே கனவு. அப்ப வாங்க ரெண்டு பேரும் போவோம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய அந்த கண்ணாமுட்டம் அப்படிங்கிற இடத்துல போய் பார்த்தா எலுமிச்சம்பழம் நிறைய மிதக்குது. எங்க திருச்செந்தூரில் மிதந்ததை போல இந்த தேவிப்பட்டினம் கடல்லையும் மிதக்குது. கருடனாகப்பட்டம் வட்டமிடுகிறான். இந்த இடத்துலதான் முருகனுடைய சிலை இருக்கு, வேல் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பல பேரை அனுப்பி போய் பாருங்கப்பான்னு சொல்ல எல்லாரும் கடலுக்குள்ள போய் தேடுறாங்க, கண்டுபிடிக்க முடியல. கண்டுபிடிக்க முடியாம திரும்பி வந்தவங்க போனபடியே தானே வரணும். ஆனா போனவங்களுக்கு பூரா பாருங்க உடம்பெல்லாம் ரத்த காயம், அப்படியே ரத்த காயத்தோட வர்றாங்க. மறுபடியும் ஒரு 10 பேர் போறாங்க. போகும் பொழுது நல்லா போறாங்க, திரும்ப வரும் பொழுது காயத்தோட வர்றாங்க. அப்ப இவர் யோசிக்கிறார், வைரவன் சேர்வை என்ன யோசிக்கிறார் அப்படின்னா, முருகன் என்ன சொன்னாரு, நீ போய் பாருன்னு தானே சொன்னாரு, நம்ம அடுத்தால விட்டு பார்க்க சொன்ன நம்ம தவறு தானே அப்படின்னு சொல்லி இவரே இறங்கி பார்க்கும் பொழுது அங்கே அற்புதமான ஒரு சிலை. அதை விட முக்கியமா என்னன்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்திலேயே இல்லாத அளவிற்கு அற்புதமான ஒரு வேல். இந்த வேல்ல என்ன இருக்குன்னு தெரியுமா, இப்ப எல்லா ஆலயங்களிலும் இருக்கக்கூடிய வேல்ல என்ன இருக்கும், பசுபதி பாசம் என்று சொல்லக்கூடிய முப்பட்டை இருக்கும். அப்படி இல்லைன்னா ஓம் அப்படிங்கிற ஒரு எழுத்து இருக்கும். ஆனா இந்த வேல்ல என்ன இருக்கு அப்படின்னா, முருகன் மயில் மீது அமர்ந்தபடி அழகான அற்புதமான ஒரு காட்சி. இந்த இருக்கு பார்த்தீங்களா வேலு, இதுல அதுதான் இருக்கும், பட்டை இருக்காது, ஓம் என்ற எழுத்து இருக்காது. அந்த எழுத்துக்கு பதிலாக, அந்த பட்டைக்கு பதிலாக ஒரு மயிலிலே முருகன் அழகாக அமரக்கூடிய அற்புதமான ஒரு காட்சியோடு அந்த வேல்ல இருப்பார். அந்த வேலு எல்லாத்தையும் கொண்டு வந்து என்ன செஞ்சாங்க, அப்பெல்லாம் பெரிய வயக்காடு தான் அந்த இடம், வயல் பெரிய பெரிய வயலாக கிடந்துச்சான், அதனாலதான் பெருவயல் அப்படின்னு பேரு. ஆமா, அப்ப அந்த இடத்துல கொண்டு வந்து திருச்செந்தூர் போக முடியாதவங்க இங்கே வணங்கினாள், அங்கு சென்ற பலனையே இங்கே அடையலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வணங்கிட்டு இருக்காங்க. இது எங்கே பார்த்தீங்கன்னா, ராமநாதபுரத்துல இருந்து வந்தீங்கன்னா 17 கிலோமீட்டர் தான், தேவிப்பட்டினத்துல இருந்து போனா 7 கிலோமீட்டர் தான். இந்த முருகனுக்கு ஏன் ரணபலி முருகன் பேர் வந்துச்சு தெரியுமா? முருகனை தேடி போனவங்க பூரா ரத்த காயத்தோட வந்தாங்களா, ரணத்தோட வந்தாங்க, புண்ணோட வந்தாங்க. அதனாலதான் ரணபலி முருகன் அப்படின்ற ஒரு பெயரோடு இன்னமும் திருச்செந்தூர் முருகனே அங்கே இருக்காரு ராமநாதபுரம் மாவட்டத்துல. அற்புதமான பெருமைகளும் உண்டு. அற்புதமான ஒரு வழக்கம். ஏன்னா தேவிப்பட்டினம்னு சொல்லும் பொழுது எனக்கு கொஞ்சம் சிந்தனை கொஞ்சம் ஆழமா போகுது. கடல்னா ஆழமா தான் போகும். ஏன்னு சொன்னா, கலஸ்திர தோஷம் உள்ளவர்கள், மாங்கல்ய தோஷம் உள்ளவர்கள், சர்வ தோஷம் உள்ளவர்கள், இவங்கெல்லாம் போய் வழிபடக்கூடிய இடம் தேவிப்பட்டினம். அங்க நவகிரகம் கடலுக்குள்ளதான் இருக்கு. மேசம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், தனுசு, விருச்சகம், மகரம், கும்பம், மீனம் ராசின்னு சொல்லிக்கூடிய 12 ராசி. அசூனி, வரணி, கிருத்திகை, ரோகிணி, மிருகசிரிசம், துர்வாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயுள்யம், உத்திர, அஸ்திரம், சித்திரை, சுவாதி என்ற வரிசையில் 27 நட்சத்திரம். ஞாயிறு, திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ராகு, கேது, 9 கிரகம். இது இந்துக்குள்ள தான் எந்த ஜீவனும் பிறக்கணும், எந்த ஜீவனும் இறக்கணும்.
இப்ப கல்யாணம் பண்றதுக்கு பொருத்தமாக்குறாங்க. ஆமா. ஒரு ஆண்மகனுக்கும் ஒரு பெண்மகனுக்கும். சரி. இப்ப பார்க்கும் பொழுது உனக்கு ராகு புத்தி நடந்துக்கிட்டு இருக்குப்பா, உனக்கு சர்பதோஷம் இருக்கே, என்ன செய்யலாம்? தேய்வட்டணத்தில் போய் ராகுக்கு பிரீத்தி பண்ணிட்டு வா சொல்லுவாங்க. அடுத்து உனக்கு என்னப்பா மாங்கல்ய தோஷம் இருக்கு, அப்படியா? தாலி கட்ட முடியாதா? மாலை தான் மாற்றலாமா? தேய்வட்டணம் போ, பரிகாரம் பண்ணிட்டு வா. இப்படி பரிகார ஸ்தலம்னு சொல்லக்கூடியது தேவி பற்ற நவ கிரகங்கள் இருக்கக்கூடிய இடம். அப்படிப்பட்ட பெருமையான இடத்தை செத்தவர்களை பிழைக்க வைக்கும் சித்தர்கள் பிறந்த தமிழ்நாடு நம்ம தமிழ்நாடு. செத்தவங்களை கூட பிழைக்க வைக்கக்கூடிய தன்மை சித்தர்களுக்கு உண்டு அப்படின்றாங்க. இந்த நவ கிரகங்களையே ஒரு மனிதன் கட்டுக்குள்ள கொண்டு வர முடியுமா? கடலுக்குள்ள இருக்காரு, ஆனா தன்னுடைய கட்டுக்குள்ள கொண்டு வர முடியுமானா முடியாது. ஆனா இடைக்காட்டு சித்தர் அப்படிங்கிறவர் கொண்டு வந்தார். 12 வருஷம் பஞ்சம் வரப்போகுது அப்படிங்கிறத முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டாரு. முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு என்ன செய்யறாரு, இருக்கக்கூடிய அந்த வரகு கொண்டு வந்து மண்ணில் அப்படியே குழைச்சு செவத்துல பூசிடுறாரு. ஆடு 10 ஆடு வச்சிருந்தாரு. இந்த ஆட்டுகளை கொண்டு போய், ஏன்னா பஞ்ச காலத்திலையும் வாடாமல் இருக்கக்கூடிய ஒரே ஒரு தாவரம் எது அப்படின்னா எருக்கு இலை. எருக்கு இலை விஷம் தானே, அந்த விஷ செடியை திங்க வைக்கிறாரு இந்த ஆட்டுகளை. விஷத்தை தின்னா இதுக்கு உடம்பெல்லாம் அரிக்கும், அரிச்சா என்ன ஆகும், இது சொரியணும்னு நினைக்கும். அப்ப இந்த உலகமே பஞ்சமா போச்சு. ஏன்னா எருக்களை செடியை திங்க விட்டு பழக்கிட்டாரு. குறுவரகை எடுத்து மண்ணில குழைச்சு செவத்துல பூசிட்டாரு. பஞ்சம் ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பிக்கும் பொழுது இவர் மட்டும் 3 வேளையும் சாப்பிடுறாரு. நவகிரகங்கள்லாம் பார்க்குது, என்னடா அது தாகத்துக்கு கூட தண்ணி இல்லாம தவிக்கிறாங்க, இவர் மட்டும் எப்படி 3 வேளை சாப்பிடுறாரு அப்படின்னு சந்தேகத்துல நவகிரகங்கள் அனைத்தும் இந்த பூமிக்கு வருது. பூமிக்கு வந்து இடைக்காடார் இருக்கக்கூடிய அந்த குடிசைக்கு போகும் பொழுது இவர் எப்படி சாப்பிட்றாருன்னா, எருக்கையில போய் மேயும், மேய்ஞ்ச உடனே உடம்பு அரிக்கும், அரிச்ச உடனே செவத்துல இப்படி உரசும், உரசுன உடனே இந்த வரகெல்லாம் அரிசியா கொட்டும். அந்த அரிசியை எடுத்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு 3 வேளையும் பசி இல்லாம இருக்காரு. இதுதான் இங்க நடந்தது. இதை தெரிஞ்சுக்கணும்னு வந்த நவக்கிரகங்களும் வந்து அமர்ந்தது. இப்ப வந்தவங்களுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி தண்ணி கொடுக்கணுமா இல்லையா? ஆனா இங்க தண்ணி இல்லை, இருக்கிறது இந்த ஆட்டுப்பால். எப்பொழுது இது விஷத்தை இந்த எருக்கலையை சாப்பிட்டுச்சோ அப்போ வந்து அந்த பாலும் விஷம்தான். இந்த பாலை கறந்து நவகிரகங்களுக்கு கொடுக்க, ஏன்னா இவருக்கு பழகி போச்சு, ஆடுகளுக்கும் பழகி போச்சு, ஆனா நவகிரகங்களுக்கு பழக்கம் இல்லை. அப்ப இந்த பாலை சாப்பிட்ட உடனே நவகிரகங்களுக்கு மயக்கம் ஏற்படுது. மயக்கம் ஏற்பட்ட உடனே அப்ப இருந்த இடத்துலயும் மயங்கி கீழே விழுகுது. விழுந்த உடனே இவர் என்ன செய்யறாரு, அந்த மயக்கம் தெளிவதற்குள்ளாக இந்த நவகிரகங்களை வரிசைப்படுத்தினால் மழை பெய்யும், பஞ்சம் தீரும் அப்படின்னு முடிவு பண்ணி என்ன செய்யறாரு, மயக்கம் தெளிவதற்குள்ள நவகிரகங்களை வரிசைப்படுத்தி சரி பண்ணினாரு. மழை பெய்தது, பஞ்சம் தீர்ந்தது. அப்ப நவகிரகங்களையும் கட்டுக்குள் கொண்டு வரக்கூடிய ஒருத்தர் யாரு அப்படின்னா அவர் சித்தர். அதான் இடைக்காட்டு சித்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. அற்புதமான விளக்கம், ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்க சொன்னது, ஏன்னா குரு பார்த்தா கோடி நன்மை. ஆமா. அதாவது மேஷம் அப்படின்னா செவ்வாயோட வீடு, ரிஷபம் அப்படின்னா சுக்கிரனுடைய வீடு, மிதுனம் அப்படின்னா புதனுடைய வீடு, கடகம் அப்படின்னா சந்திரனுடைய வீடு, சிம்மம் அப்படின்னா சூரியனுடைய வீடு, கன்னி அப்படின்னா புதனுக்கு 2 வீடு, அடுத்து துலாம் சுக்கிரனுடைய வீடு, விருச்சகம் செவ்வாயோட வீடு, தனுசு குரு பகவானுடைய வீடு, மகரம் கும்பம் சனி பகவானுடைய வீடு, மீனம் அப்படின்னா குருவுடைய வீடு. இப்போ 7 கிரகத்துக்கு மட்டும்தான் வீடு உண்டு. அந்த 2 பயலுக இருக்காங்கல்ல, திருட்டு பயலுக, ராகு கேது, இவங்களுக்கு வீடு கிடையாது. இடையில வந்தவங்க இவங்க எப்படி சுத்திக்கிட்டு போறாங்களோ, எங்க போயிருக்காங்களோ அதுதான் அவங்களுக்கு வீடு. இதுல நீங்க அற்புதமா ஒரு விஷயத்துல இருந்தே பழகி போச்சு அந்த ஆளுகளுக்கு. இல்ல செத்தவனை பொழைக்க வைக்கிறோம்னு நீங்க சொல்றீங்க, ரசகுழியை எடுக்கிறதுக்காக ஒருத்தர் ஆகாய மரக்கமா பறந்து போயிட்டு இருக்காரு. சரி, ஒரு நகரத்தை ஆட்சி பண்ண மன்னன் செத்து போயிட்டான். பசுக்கள்லாம் கிடந்து அழுகுது, ஆடு மாடெல்லாம். மனுஷன் அழுது பார்த்துருக்கான், ஆடு மாடு அழுகுமா? இதை பார்க்குறாரு அந்த சித்தர். என்னையா ஆடு மாடெல்லாம் அழுகுதே, அந்த அளவுக்கு பெருமையானவன் அந்த மன்னன் அப்படின்னு சொல்லி மேலே பறந்து போனவன் கீழே இறங்கி வர்றான். இறங்கி வந்தால் பொண்டாட்டி மார்பில் அடிச்சுக்கிட்டு அழுகிறா, அவன் மார்பில் படுத்துருக்க. அப்போ தான் உடம்ப ஒரு இடத்துல வச்சுட்டு இந்த சொல்லுவாங்கள்ல 8 வகை சித்து, அகிமா லகிமா மகிமா கனிமா பரார்த்தி பிரதிகாமிய வசத்தம் ஈசத்தம்னு சொல்லக்கூடிய சித்துக்களில் கூடு விட்டு கூடு வாயிறது. உடம்ப கொண்ட வச்சுட்டு பார்த்துக்குங்கடா தம்பிகளா அப்படின்ட்டு
மன்னனோட உடம்புக்குள்ள போயிட்டார். கூடு விட்டு கூடு வாங்கிட்டார். செத்து போனவன் உயிரோட வர்றான். எல்லாருக்கும் ஆச்சரியம், மன்னன் உயிரோட வந்துட்டானே அப்படின்னு. பொண்டாட்டிக்கு ஆச்சரியம், நம்ம மாங்கல்யம் தப்பிச்சிருச்சா, நம்ம புருஷன் வந்துட்டான்டா அப்படி. இவர் வந்திருக்கிறவர் சித்தர், உடம்புதான் மன்னனுடையது, உயிர் போர்ச்சு. அப்போ அரண்மனையை கூட்டி போகிறாங்க. அவருக்கு ஒன்றுமே புரியலை. ஏன்னா பழக்கப்பட்டவனுக்கு தானே இடம் தெரியும், புலங்குற இடம் எதுன்னு. அப்போ போகும்பொழுது பார்த்தா ஒதுங்கியே இருக்கார் இந்த மன்னர். பொண்டாட்டிக்கு சந்தேகம், ஏங்க நான் உங்கள் பொண்டாட்டி தானே, எப்போதும் சந்தோஷமாக இருப்பியே, இப்போ ஒதுங்கி போறீங்களே, என்ன காரணம் அப்படின்னு கேட்க சொல்ல மாட்டேன்ட்டார். அடித்து பிடிச்சி கேட்க உண்மையாக சொல்லிட்டார். ஒன்றும் இல்லைம்மா, உன் பரிதாப நிலையை பார்த்தேன், அதனால் உன் புருஷன் உடம்புக்குள்ளே நான் வந்திருக்கேன், நான் ஒரு சித்தன்னு சொல்கிறாரு. அப்படியா, என் புருஷன் உடம்புக்குள்ளே இருக்கலாம். அப்போ என் புருஷன் உண்மையில செத்து போயிட்டாரு. ஆமாம், உங்கள் உடம்பு இதுக்குள்ள வந்துட்டீங்கன்னா உங்கள் உடம்பு எங்கே? அது ஒரு குகையில் இருக்குது. அதை யாரும் கரடி புலி சிங்கெல்லாம் தின்றுச்சுன்னா அழிச்சு விட்டாங்கன்னா முடியாது. அதை அழிக்கணும்னா முக்கியமாக 5 பொருள் வேணும். அந்த 5 பொருள் இருந்தால் தான் அழிக்கலாம்னு சொல்ல. அது எப்படி அந்த 5 பொருள் என்ன சொல்லுங்க அப்படின்னு இவ கேட்க அவர் வாயை உளறி சொல்லிவிட்டார். சொன்ன உடனேயே ஆளை ஏற்பாடு பண்ணிட்டா, தயார் பண்ணிட்டா, அந்த உடம்பை போய் எரிச்சிருங்கன்னு. இதுக்கிடையில் அங்கே பாதுகாவலாக இருந்தா பாருங்க 2 பேர். அவன் என்ன பண்ணிட்டான், போன நம்ம ஐயனை காணுமே அப்படின்னா அவன் குகையை விட்டு வெளியில் வந்துட்டான். தேடி வந்த உடனே இந்த போன எவ்வளோ ஆளிகள் அவருடைய காயக்கல்ப உடம்பை தூக்கி வச்சு குங்குளியம், பொடிகாரம், இன்னும் 3 பொருள் இருக்கு, நீங்கள் எல்லாத்தையும் சொல்லிடக்கூடாது, அதை போட்டு தீய பற்ற வச்ச உடனே உடம்பு எரிஞ்சு போச்சு. சரி, இந்த உடம்போட இங்கே இருக்கட்டும் வரு அப்படின்னு அவ எதிர்பார்த்தா. அப்போ புரிஞ்சு போச்சு வந்த சித்தருக்கு, இங்கே இருக்கக்கூடாது, அடுத்தவன் முன்னாடியை தொடக்கூடாதுன்னு சொல்லி அவளுக்கு தெரியாமல் இரவோடு இரவாக அரண்மனை விட்டு வெளியேறி வந்துக்கிட்டு இருக்காரு. வருகின்றது சதுரகிரி பக்கம் வர்றாரு. அங்கே மூலன்னு ஒருத்தன் என்னால் முடியும், நான் எல்லாமே செய்வேன், என்னால் தவம் செய்ய முடியும், மூச்சு அடக்க முடியும்னு சொல்லி பிரணயாமம் பண்ணிக்கிட்டு இருக்கான். பிரணயாமம்னா தெரியும்ல, மூச்சு இழுக்கிறது, நிறுத்துறது, வெளிவிடுறது. அப்படியே உட்கார்ந்த வாக்கில் தியானத்தில் உட்கார்ந்தக்கில் மூச்சு எழுத வாக்கில் மூச்சு நின்று போச்சு, விட தெரியல, அளவோடு இருக்குல்ல, அளவு கணக்கு தெரியாமல் நின்று போச்சு. அப்போ அந்த இடத்துக்கு வர்றாரு இந்த சித்திர ராஜ ரூபத்தில் வந்து பார்க்குறாரு, தொட்டு பார்க்குறாரு, சூடு இருக்கு உடம்புல, ஆனால் உயிர் இல்லை. இப்போ என்ன செய்யலாம், இந்த உடம்புக்குள்ளே போயிடலாம் அப்படின்னு சொல்லி இந்த அரச உடம்பை விட்டுட்டு அந்த மூலனுடைய உடம்புக்குள்ள உள்ள போடுறாரு. 2வது கொடு விட்டு கொடு போயிறாரு. அந்த உடம்பை என்ன செய்யலாம், அரச உடம்பை அதை கொண்டு போய் ஒரு மர பொந்துக்குள்ள வச்சாரு. அந்த மரம் தான் இன்னைக்கு சொல்லக்கூடிய அரச மரம் அப்படின்ற மரம். அப்படியே மூலனுடைய உள்ளுக்குள்ள போயிட்டு மூச்சு அடக்கி விரிச்சிட்டா இருந்த பசுமாடெல்லாம் அழுததெல்லாம் சிரிக்குது. மாடுகள் சிரிக்குமா எங்கேயாவது? சந்தோஷப்படுத்த துள்ளி குதிக்குது. அதை அப்படித்தானே சொல்லணும், சிரிக்குதுன்னு அப்படின்னு சொல்லி வெளியில் வந்த ஒரு மாபெரும் சித்தர் தான் திருமூலர் என்று சொல்லக்கூடிய மாபெரும் சித்தராகப்பட்டவர். சித்தவனையும் உயிர் பிழைக்க வைக்க முடியும் அப்படின்னு கண்டு அறிந்தவர்கள் சித்தர்கள். நான் முருகனை கல்யாணம் பண்ணிக்க சொல்றீங்க, சொல்லுமன் வார்த்தைகள் அம்மா, சொல்லுமன் வார்த்தைகள் அம்மா, தலாதே சும்மா அல்மகளையும் நான் அவசையை விடுத்து, அல்மகளையும் அவசையை விடுத்து, பண்ணியோ தலைகளை பேசியும் அடுத்து சொல்லுமன் வார்த்தைகள் அம்மா. ஏன்னா போகரால் கொடுக்கப்பட்டது நவபாசான சிலை, அந்த திரு உருவமேனி. பாசானம் என்பது விஷம், 9 விஷங்களால் உருவாக்கப்பட்டது முருகனோட சிலை. பழனியில் இருக்கக்கூடிய முருகனுடைய சிலை. இன்னும் 2 சிலை இருக்கு. உலகத்துல பரவலா என்ன பேச்சுனா, இந்த விஷத்தால் செய்யப்பட்ட இந்த உருவமேனி, திரு உருவமேனி பல நோய்களை குணமாக்குது அப்படின்னு சொல்லி பழனியில் இருக்கிற முருகனை பாதிக்கு மேல சுரண்டி எடுத்தாச்சுன்னு நான் சொல்லல, பரவலா ஊருக்குள்ள பேச்சு. உங்க பேச்சை கேட்டு ஒரு வேளை நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் பக்கத்துல போய் உட்கார்ந்தேன்னு வச்சுக்க, இல்லங்க அவரை சுரண்டி முடிச்சதுக்கு அப்புறம் எல்லாரும் அப்புறம் என்னைய சுரண்டுறதுக்கா உங்க மேல அந்த இதை போட மாட்டாங்க. எப்படி நாம என்னது, பழனியில இருக்கிறது கோமனாண்டி, அங்க 5 பொருளை ஒன்னா போட்டு பசைகிறது. எது 5 பொருள்?
மலை வாழைப்பழம், கற்கண்டு, தேனு, பெருச்சம்பளம், அடுத்து நெய், அஞ்சையும் ஒன்னா போட்டு பண்ணிச்சா பஞ்சாமிர்தம். அது முருகனுக்கு மட்டும்தான் சொந்தம். உங்க சிலையில ஊத்த மாட்டேன், உங்களை சுரண்ட மாட்டேன். இங்க பாருங்க, நீங்க நான் தான் கவலைப்பட, நீங்களா கவலைப்படுவீங்க? குடும்பமான பிறந்த நாள்ல வேலனுக்கு எனக்கு மாங்க கல்யாணம், அந்த வேலுமலை சாரணிலாம் ஊர்வலம். வேலனுக்கு ஏகமைத கல்யாணம், வேலுமலை சாரணிலாம் ஊர்வலம். குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம், திருமண நடத்தி வைக்க சுத்தராறு மண்டாட்டம். ஓ கல்யாணமா கல்யாணம், எனக்கு வேணாம் கல்யாணம். அள்ளி பொண்ணுக்கு கல்யாணம், வேலனுக்கு எனக்கு மாங்க கல்யாணம். வேணாம் சொல்ற நீங்க வேற தெரியல. வேலுமலை சாரணிலாம் ஊர்வலம். தெய்வயான திருமணமா திருப்பரங்குன்றம், திருமுழுது பக்தர்களின் ஆனந்த மன்றம். தங்க வயிற புகழமுத்து தமிழ் தெய்வானை, குன்றத்திலே 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 குமரனுக்கு கொண்டாட்டம் கொண்டாட்டம் குன்றத்திலே குமரனுக்கு கொண்டாட்டம் 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 கொண்டாட்டம். வேல்முருகா வெற்றி வேல்முருகா 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 அரகர பாடுகள் வருவதை பாருங்கள். முருகனுக்கு வேல் வேல், முருகனுக்கு வேல் வேல், முருகனுக்கு வேல் வேல், முருகனுக்கு அரோரா அரோரா நீ ஓடி வா, விளையாடி வா, ஆடியாக வந்து நின்ற ஆண்டவா, வேலவா படி வேலவா. இப்பவே ஒரு தெய்வமா தான் நினைக்கிறேன். அதனாலதான் இவருடைய பேட்டியில நான் சொல்றேன், சாமி நல்லபடியா பால் கொடுத்து இறக்கி வச்சாச்சு. ஏன் காமெடிங்களாம் சொல்ல மாட்டீங்களா? பால் குடம் தான் உங்க கண்ணுக்கு தெரியுமா? எப்ப இந்த விஜய் புள்ள வந்துச்சோ 50 பேரும் கெட்டு போயிட்டீங்க. குட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் முறைய கூட்டி, கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் முறையோ, கூட்டி கொடுப்பதுங்கள் கோத்திரத்தில் முறையோ, கோத்தவ சொல்ல வந்து உனக்கு நாக்கரையும் கை வருது சலாதோம் பற்று வந்தால் கை வருது சலாதோம் சலாதோம் சலாதோம். இந்து சிராசபடத்துக்கு முன்னால் சிக்கல் சிங்கார வேலனை வரை செய்து உன்னை திருமணம் செய்யாவிடில் என்பே நாரதரமல்ல அணிந்திருப்ப பிரதமடிச்சமல்ல. இது சத்தியம் சத்தியம் சத்தியம். நாராயண எங்க பாப்பா இன்னைக்கு நீங்க நினைக்கிறது நடக்குதா? ஏமா இல்ல நான் நினைக்கிறேன். சாமி போயிட்டாரு, மாப்பிள்ளை வேணாம்ட்டி, அவர் கோவமா கிளம்பிட்டாரு. மாப்பிள்ளைக்கு என்ன பண்ண போற? மாப்பிள்ளைக்கு என்ன பண்ண போறேன்? அதான் கேக்குறேன். 4:45 லூசு 4:10 4:10 புருஷனை வேணாம்னு சொல்லிட்டு எங்க போவீங்க இப்ப? 4:10 புருஷன் வேணுமா? நீங்க எல்லாம் கேக்குறீங்க. முருகா முருகா, நான் ஒண்ணு பண்ணலான் இருக்கேன்ப்பா. பக்கத்துல தான் நிக்கிறாப்ல. நான் ஒரு விஷயம் பண்ணலான் இருக்கேன். என்னன்னு கேளுங்க. என்னது? பேசாம வெந்நீரை நல்லா கொதிக்க வச்சு உத்தரகோசமங்கையில இருக்கக்கூடிய அந்த சிவபெருமானுக்கு வெந்நீரால அபிஷேகம். ஆமா, என் மாமனாருக்கு நான் வெந்நீரால அபிஷேகம் பண்ணினேன்னு வைங்க. வேணாம், சொல்லுமா, சும்மா சொல்லு. வெந்நீரால அபிஷேகம் பண்ணினேன்னா வேண்டாம் வேண்டாம், அதெல்லாம் ஏன் பயந்து